நிம்மதி இல்லையா? மன அழுத்தம் அதிகமா இருக்கா? கவலையே படாதீங்க. புதுசா ஒரு வழி வந்திருக்கு. அதுதான் கிரையிங் கிளப்ஸ். மும்பையில இது இப்போதான் தொடங்கியிருக்காங்க. ஆனா டெல்லி, பெங்களூர் போன்ற நகரங்களில் ஏற்கனவே இப்படிப்பட்ட கிளப்புகள் இருக்கு. அதென்ன கிரையிங் கிளப்ஸ்? நீங்க மனசுல இருக்கிறதையெல்லாம் கொட்டி அலறதுக்கான ஒரு இடம் தான் கிரையிங் கிளப்ஸ். இங்க உங்களை யாரும் கேலி செய்ய மாட்டாங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கிற கஷ்டங்களை, கோபத்தை எல்லாம் வெளிப்படுத்தலாம். அமைதியா, பாதுகாப்பான ஒரு சூழல்ல இதை நீங்க செய்யலாம். மும்பையில இருக்க த கிரை கிளப் டிஷ்யூ, சூடான டீ, மனசுக்கு ஆறுதல் தரும் இசையெல்லாம் நாங்க கொடுப்போம். மனசுல இருக்கிறத கத்தி பேசலாம், அழலாம், ஒருத்தரை ஒருத்தர் கட்டி அணைச்சு ஆறுதல் சொல்லிக்கலாம்னு நீங்க வெளியே போகும்போது மனசுல பாரம் இல்லாம கொஞ்சம் லேசாக உணர்வீங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்போ ஏன் இந்த கிரையிங் கிளப்ஸ் ரொம்ப பிரபலமாகுதுன்னு பார்த்தோம்னா, நம்ம மனசுல இருக்கிற கஷ்டங்களை வெளியே சொல்ல ஒரு இடம் கிடைக்கிறது இல்ல. வேலை, குடும்பம்னு எல்லாமே டென்ஷனா இருக்கும் போது அழக்கூட நமக்கு நேரம் இருக்காது. இப்படிப்பட்ட கிளப்புகள் மனசுல இருக்கிற பாரத்தை இறக்கி வைக்க ஒரு வழியை கொடுக்குது. அழுறது மனசுக்கு ரொம்ப நல்லதுன்னு அறிவியல் சொல்லுது. அழும்போது மன அழுத்த ஹார்மோன்கள் குறைவதாகவும், ஆக்சிடோசின் மற்றும் என்டோர்பின் போன்ற நல்ல மனநிலையை உருவாக்கும் ஹார்மோன்கள் வெளியாவதாகவும் ஆய்வுகள் தெரிவிக்குது. அதனாலதான் அழுத பிறகு நம்ம கொஞ்சம் நிம்மதியா உணர்கிறோம். இதுதான் இந்த கிளப்புகள் பிரபலமாவதற்கான முக்கிய காரணம். இன்னைக்கு இதை யாரு வேணாலும் செஞ்சிடலாம், ஆனா அதுக்கான விதை நாங்க போட்டது அப்படின்ற மாதிரி ஜப்பானியர்கள் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொன்னா நம்ப முடியுதா? எஸ், கிரையிங் கிளப்ங்கிறது ஜப்பானின் ரூய் காச்சுன்ற ஒரு பழக்கத்திலிருந்து வந்தது. ரூய் காச்சுனா டியர் ஆக்டிவிட்டி அல்லது டியர் சீக்கிங் அப்படின்னு அர்த்தம். 2013 ஹிரோகி டெராய்ன்ற ஒரு ஜப்பானியர் தான் இதை முதல்ல தொடங்கியிருக்காரு. விவாகரத்து அல்லது மன அழுத்த சூழ்நிலையில் இருப்பவர்கள் அழுத பிறகு நிம்மதியா உணர்வதை அவர் பார்த்திருக்காரு. சோ அழுகையை ஒரு தீர்வாக மாற்றி அதற்காக சில அமர்வுகளை நடத்த தொடங்கியிருக்காரு. அந்த அமர்வுகள்ல என்ன நடக்கும்னா, பங்கேற்பாளர்கள் உணர்ச்சிகரமான திரைப்படங்களை பார்ப்பது, கதைகளை கேட்பது அல்லது கடிதங்களை படிப்பது போன்ற செயல்களில் ஈடுபடுவாங்க. சோ இதன் மூலியமா மனசுக்குள்ள புதஞ்சிருக்க உணர்வுகளை வெளிக்கொண்டு வர முடியும்னு நம்பப்படுது. இப்ப பார்த்தோம்னா, அதிக அழுத்தம் நிறைந்த ஜப்பானிய வேலை கலாச்சாரத்துல உணர்வுகளை அடக்கி வைப்பது சாதாரணம். ரூய் காச்சு இந்த உணர்வுகளை வெளிப்படுத்த பாதுகாப்பான, சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு வழியை கொடுக்குது. இப்படிதான் இந்த கிரையிங் கிளப்ஸ்லாம் உருவானது.